கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகளையும் கிருபையும் தேவனுடைய சமாதானத்தையும் தெரிவிக்கிறேன். என கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். அநேக செய்திகள், அநேக யூடியூப் மூலமாய் கேள்விப்படுகிறதான சம்பவங்கள் இவையெல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. என கண்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பெத்தேலிலே வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சொல்ல, நீ அங்கே போய் குடியிருந்து உன் சகோதரனுக்காக ஏசாவுக்கு பயந்து நீ விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு நீ ஒரு பலி செலுத்த வேண்டும். என கண்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நாம் இந்த பெத்தேலுக்கு வர வேண்டுமானால், இந்த பெத்தேலிலே தேவனுடைய சமூகத்துக்கு நாம் காணப்பட வேண்டுமானால், இந்த பெத்தேலிலே தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த பெத்தேலிலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னென்ன காரியங்களை செய்தால் நாம் இந்த பெத்தேலிலே தங்கி இருக்க முடியும், இந்த பெத்தேலிலே குடியிருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் அதுதான். ஆகவே முதலாவது கர்த்தராகிய ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்ன, யாக்கோபே, நீ பெத்தேலுக்கு போ, நீ அங்கே போய் குடியிரு என்று சொல்லுகிறார். என கண்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பெத்தேலுக்கு வர வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய சுபாவம் மாற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். பெத்தேல் என்பது தேவனுடைய வீட்டுக்கு அடையாளமாக இருக்கிறபடினாலே இந்த பெத்தேலுக்குள் நீ வர வேண்டுமானால் யாக்கோபை போல நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். யாக்கோப் என்ற பெயருக்கு ஏமாற்றுக்காரன், நம்மை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கண்பான தேவப்பிள்ளை, இவன் தன் அப்பாவையும் அண்ணனையும் ஏமாற்றி விட்டு இவன் தன் ஜீவியத்திலே வந்தானால் அவனால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை, ஆசீர்வாதங்களை பெறவே முடியவில்லை. ஆனால் அவன் வெற்றியோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தராகிய ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் பெத்தேலுக்கு போ, அங்கே நீ போய் குடியிரு. ஏனென்றால் தேவனோடு தெய்வ சமூகத்திலே குடியிருக்கிற ஒரு மனிதனுடைய அழைப்பு மிக முக்கியமானது. ஆகவே தேவனுடைய அழைப்பிலே நிலைக்க வேண்டுமானால், தேவனுடைய சபையிலே நீ நிலைத்திருக்க வேண்டுமானால், தேவனுடைய சமூகத்திலே குடியிருக்க வேண்டுமானால், தேவனோடு நீ ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் மாற வேண்டும். ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே போய் குடியிரு. ஏனென்றால் நான் உன்னை சந்தித்த இடம் அதுதான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த பெத்தேலுக்கு வரும்பொழுதுதான் தேவனுடைய சுபாவம் மாற்றப்பட்டவனாய் காண விரும்புகிறார். யாக்கோபை கர்த்தர் சந்தித்து அவனுடைய பெயரை மாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில நீ பெத்தேலிலே குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகிற நீயே நானும், தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிற நீயே நானும், தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருக்க வேண்டிய அனுபவத்திலே இருக்கிற நானும் நீயும் சுபாவம் மாற்றப்பட்டவளாக இருக்க வேண்டும். என கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீ பெத்தேலுக்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். நீ பெத்தேலிலே வர வேண்டுமானால் நீ முதலாவது சுபாவம் மாற்றப்பட்டவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய பிள்ளையே, நீ வாக்குத்தத்தம் பெற்றவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் வாசிப்போமானால் 35:12 வாசிக்கும் பொழுது, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, நீ வாக்குத்தத்தம் பெற்றவனாக இருக்க வேண்டும். முதலாவது சுபாவம் மாறினவனாய் இருக்க வேண்டும். நம்முடைய சுபாவங்களை மாற்றி தேவன் பெத்தேலிலே கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அங்கு குடியிருக்க வேண்டுமானால், தேவனோடு ஐக்கிய வைக்க வேண்டுமானால் நம்முடைய சுபாவங்கள் மாறுவது மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவனாக இருக்க வேண்டும். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு ஆமென்றும் இருக்கிறது. கர்த்தர் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த காலவேளை நம்முடைய நிலைமை என்ன தேவ பிள்ளையே? வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம், நாம் தேவனுடைய சுபாவம் பெற்றிருக்கிறோமானால் இந்த தேசத்திலே, இந்த தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே நீ நிலைத்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையில நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? மாற்றப்பட்ட சுபாவம் காணப்படுகிறதா? விடுதலையாக்கப்பட்ட சுபாவம் இருக்கிறதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பெற்றதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த மாதத்துல என்னை நீர் கர்த்தாவே ஒரு வாக்குத்தத்தம் பெற்றவனாக நீர் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு தருவார். மூன்றாவது தேவனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாய் மாறினது. தேவனை சந்தித்த பிற்பாடு, அந்த பெத்தேலுக்கு வந்த பிற்பாடு
அவனுடைய வாழ்க்கை மாறி இருந்தது. ஏனென்றால் தேவனோடு அவன் குடியிருக்க ஆரம்பித்தான், தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான், தேவனோடு பேசுவதும் உறவு செய்வதும் அவனுக்கு உணர்ந்தபடினாலே அவன் தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் மாறினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேவ பிள்ளையே? நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய சபையிலே வைத்து என் சுபாவங்களையும் ஆண்டவரே எங்கள் வாக்குத்தத்தங்களையும் நீர் எங்களை சாட்சியாய் மாற்றி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நீ பெத்தேலுக்கு யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவன் சுபாவத்தை மாற்றி அவன் வாக்குத்தத்தங்களை கர்த்தாவை நிறைவேற்றி அவனை ஒரு சாட்சியாய் மாற்றினது போல எங்களை கர்த்தாவை உம்முடைய சபையில இந்த உலகத்தில் இருக்கிறதான இந்த நாட்களில நாங்கள் பெத்தேலிலே வந்து எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளிலே எங்களோடு குறைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.